Hello friends, welcome back to Friends Trading Floor. இந்த வீடியோ நம்ம ட்ரேடிங் டெக்னிக்கல் மாஸ்டர் ஃபுல் கோர்ஸில் எபிசோட் நம்பர் 28 ரேஞ்ச் பவுண்ட் இல்லைனா கன்சால்டேஷன். அந்த கன்சால்டேஷன் ட்ரெண்டை நம்ம எப்படி பிடிச்சி அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், அந்த கன்சால்டேஷனை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். அதாவதுங்க கன்சாலிடேஷன் இல்லைன்னா ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட். ஓகே, இதை நம்ம எப்படி பார்க்குறது? இது ரெண்டு ட்ரெண்ட்லேயுமே நடக்கும். அதாவது புல்லிஷ் ட்ரெண்ட்லேயும் நடக்கும், பீரிஷ் ட்ரெண்ட்லேயும் நடக்கும். ட்ரெண்ட் அப்படின்றது நான் சொல்கிறது என்னென்னா ஹையர் டைம் ஃப்ரேம். இப்போ நான் 1 மினிட் வச்சுருக்கேன், இங்கே 1 இருக்கு இல்லைங்களா? ஸோ அப்போது நான் 1 மினிட் வச்சுருக்கேன். நான் ட்ரெண்டுக்கு எந்த டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறேன்? ஒரு 15 மினிட்னு வச்சுக்கோங்களேன். 15 மினிட் ட்ரெண்டுக்கு நான் 1 மினிட்டில் ட்ரேட் போடுறேன் அப்படின்னா எனக்கு கரண்ட் டைம் ஃப்ரேமில் என்ன நடக்கும்? எக்ஸாம்பிள் புல்லிஷ் ட்ரெண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு நம்ம புல்லிஷ் ட்ரெண்டுக்கு பார்ப்போம். இப்போ இது என்னுடைய ஹையர் டைம் ஃப்ரேம்னு வச்சுக்கோங்க. இந்த ஹையர் டைம் ஃப்ரேமுக்கு இப்போ நான் 1 மினிட்டில் ட்ரேட் போட்டுட்ருக்கேன். இப்போ எனக்கு 1 மினிட்டில் இப்படி ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? இது மேபி என்னுடைய ரெசிஸ்டன்ஸ், இது மேபி என்னுடைய சப்போர்ட். அப்போது எனக்கு ப்ரைஸ் வருது, மேபி இதுக்குள்ளே வருது வரல, அந்த கதையெல்லாம் விட்ருங்க. இந்த ஜோனில் திரும்புமா அந்த ஜோனில் திரும்புமா அப்படி கேண்டில் வரைகிறது அதெல்லாம் விட்ருங்க. இது நமக்கு ரேஞ்ச். ஓகேவா? இந்த ரேஞ்சில் நமக்கு பை ரிவர்சல் கிடைச்சா பை பண்ணலாம். ஏன்? பிகாஸ் ஃப்ளோ பையில் இருக்குது, அதோட கண்டினியூஷன் ட்ரெண்டு இப்போ புல்லிஷன் கண்டினியூஷனில் இருக்குது. சூப்பர். அப்போ நான் 1 மினிட்டில் ட்ரேட் போடுறேன். நான் என்ன பண்ணணும்? எனக்கு ப்ரைஸ் வருது, ஃபஸ்ட்டு ஒரு ரிவர்சல் வைக்கும். ஓகேங்களா? இந்த ரிவர்சல் வச்சு ரீட்ரேஸ்மெண்ட்டில் ப்ரைஸ் போகுது அப்படின்னா நமக்கு எது ரேஞ்சு? இது ரேஞ்ச். இது என்ன ரேஞ்சு? டார்கெட் ஏரியா. டார்கெட் ஏரியா டிபி டிஏ நீங்கள் என்ன வேணாலும் போட்டுக்கங்க. இது நமக்கு டார்கெட்டுக்கான ஏரியா. அப்போது ப்ரைஸ் ஒன்ஸ் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்தது, எக்ஸாம்பிள் இப்படி புல்லிஷ் ட்ரெண்டில் இருந்து இப்போ இது பார்த்தீங்கன்னா ரீட்ரேஸ்மெண்ட். அப்போ இந்த ரீட்ரேஸ்மெண்ட் வருதுங்க. ரீட்ரேஸ்மெண்ட் வர்றது ப்ராப்பராக இங்கே நமக்கு ரிவர்சல். அப்போ இது ரிவர்சல் கொடுக்குது. இந்த ரிவர்சலுக்கு ப்ரைஸ் மேலே போய் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆப்போசிட்டில் வச்சுருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி திரும்ப லோயர் டைம் ஃப்ரேம் உள்ளே திரும்பிட்டான்னு வச்சுக்கோங்களேன். இது 15 மினிட் வச்சுக்கோங்க, இது 1 மினிட். ஓகேவா? அப்போது இது 15 மினிட் ஃப்ளோ, இது 15 மினிட் ஃப்ளோ, 1 மினிட் 2 சேஞ்ச், அதாவது 1 மினிட் 2 சேஞ்ச் பண்ணி வந்துகிட்டே இருக்குது. ஓகே, எனக்கு இங்கே 1 மினிட் ரிவர்சல் வச்சிருச்சு. சூப்பர். பை கண்டினியூவேஷன். நம்ம இந்த இடத்துல பை போடுறோம். நமக்கான டார்கெட் இந்த ஏரியா. ஆனால் நம்ம டார்கெட் ஹிட் ஆகுது ஹிட் ஆகலை அதெல்லாம் அடுத்த பிரச்சனை. இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி ப்ரைஸ் எகைன் லோயர் டைம் ஃப்ரேமில் திரும்பிட்டான் அப்படின்னா இந்த ஹையர் டைம் ஃப்ரேம் புல்லிஷ் ட்ரெண்டுக்கு சென்டரில் இங்கே ஆப்போசிட்டில் ட்ரெண்டு வச்சு தனியாக ட்ரேட் போட்டுட்ருக்காங்க இல்லைங்களா? இந்த ஏரியா ஒட்டு மொத்தமாக புல்லிஷில் கன்சாலிடேஷன். ஸோ ட்ரெண்டை இப்படி தான் பிடிக்கணும். இது அப்படியே நீங்கள் பேரிஸ்க்கு பாருங்கள். இது பியரிஷ் ஃப்ளோ அல்லது பியரிஷ் ட்ரெண்ட் கண்டினியூஷனில் இருக்குது மொத்தத்தில். ஓகேங்களா? 1 மினிட் இப்படி வர்றான், 1 மினிட் இருக்கிறவன் இப்படி ட்ரெண்டை திருப்பி உள்ளே போயிட்டுருக்குது. நமக்கு இது சப்போர்ட், இது ரெசிஸ்டன்ஸ். அப்போது இந்த உள்ளே போய் ப்ரைஸ் திரும்புது. அப்போ ப்ரைஸ் லோயர் டைம் ஃப்ரேம் இப்படி போனால் ஹையர் டைம் ஃப்ரேம் என்ன பண்ணும்? இப்படி போகும். ஓகேங்களா? ரைட்ஸ். உள்ளே போகுது, லோயர் டைம் ஃப்ரேம் திரும்பிடுச்சு, ஹையர் டைம் ஃப்ரேமும் திரும்பிடுச்சு. ரைட்ஸ். நமக்கு டார்கெட் ஏரியா எது? இந்த ஏரியா. இதை சும்மா வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்படி கூட வச்சுக்கோங்க. ரைட்ஸ். இது 1 மினிட்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? சிம்பிள். அப்போது நமக்கு டார்கெட் ஏரியா எது? இந்த ரேஞ்ச். அப்போது ப்ரைஸ் நமக்கு என்ன பண்ணணும்? ப்ரைஸ் இதை போய் பிரேக் பண்ணிட்டு எகைன் அந்த கண்டினியூஷன் நம்ம எதிர்பார்க்குறது கொடுக்கணும். இது எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் டைரெக்ஷன் கன்ஃபர்மேஷன் இருக்கும்போது இந்த வேலைகள் நடக்கும். இல்லை அப்படின்றப்போ ப்ராப்பராக போயிட்டுருக்கிறது இந்த ரேஞ்சை தொட்டோ அல்லது இந்த ரேஞ்சை ஸ்வீப் பண்ணிட்டோம், அது என்ன வேணாலும் நடக்கலாம். எகைன் ப்ரைஸ் இப்படி திரும்பிட்டான் அப்படின்னா அப்போது இங்கேயும் ப்ரைஸ் ரிவர்சல் கிடச்சிருச்சு. இது டைரெக்ஷனுக்கான ரிவர்சல், இது ஆப்போசிட்கான ரிவர்சல்.
எகைன் ரெஸ்பான்ஸ் எடுத்து ப்ரைஸ் இப்படி வருதுன்னா நமக்கு என்ன நடக்கும்? நம்ம இப்படி போகும்னு எதிர்பார்ப்போம். ஆனால் இந்த ப்ரைஸ் என்ன பண்ணும்? இந்த இடத்துல திரும்பிடும். அப்போது இந்த கண்டினியூஷனில் போயிட்டுருக்கிறப்போ நமக்கு இந்த ஏரியா கம்ப்ளீட்டாக என்னது? கன்சாலிடேஷன் ஆர் ரேஞ்ச் பவுண்ட். இந்த ரேஞ்சுக்கு உள்ளே என்ன நடக்கும்னா, அது பையாக இருந்தாலும் சரி செல்லாக இருந்தாலும் சரி, நீங்கள் நார்மலாக எதிர்பார்க்குறீங்க இல்லைங்களா, அந்த சேனல் பேட்டர்ன் அல்லது அந்த ட்ரெண்ட் லைன் பேட்டர்ன், இது எல்லாமே உள்ளே ஃபார்ம் ஆகும். அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ட்ரேட் போட்டிங்கன்னா மாட்டிக்குவீங்க. அப்போது உங்களுக்கு சிம்பிளாக எது தெரியணும்? இந்த மெயின் லெக்கு தெரியணும். ஓகேவா? பையுக்குன்னா இந்த மெயின் லெக்கு தெரியணும். ஸோ இதுதான் பையுக்கும் செல்லுக்கும் கன்சாலிடேஷனை பிக் பண்ணுறதுக்கான ஐடியா. ஒரு பேட்டர்ன் நார்மலாக இது ட்ரெண்டுங்கிறப்ப அதில் எல்லாமே வந்துடும். சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸ், ஆர்டர் ஃப்ளோ, அந்த கண்டினியூவேஷன், இது எல்லாமே வந்துடும். ஓகேங்களா? ரைட். இப்போது ட்ராயிங்கை அழிச்சிருவோம். சார்ட்டில் பார்க்கலாம். நிஃப்டி அதே 1 மினிட் தான் வச்சுருக்கேன். ஓகே, இங்கே சிம்பிளாக இருக்குது. இங்கே பாருங்களேன். இது மேபி ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்னு வச்சுக்கோங்க. இது ஹையர் டைம் ஃப்ரேம் ட்ரெண்டுன்னு வச்சுக்கோங்களேன். 2 ஸ்க்ரீன் போடுவோமா? ஓகே, 15 மினிட் லெஃப்ட் சைடு வச்சுப்போம். ஓகேங்களா? ஒன் மினிட் வந்து நம்ம ரைட் சைடு வச்சுக்கலாம். சூப்பர். ரைட். ரைட். இப்போ என்னது? இது வந்து பை எங்கேங்க வரும்? சார்ட் விட்டுட்டோம் எங்கேயோ. ஓகே, இந்த ஏரியா தான். சூப்பர். அதாவது 1 மினிட்ல நமக்கு இப்படி இருக்குது. ஓகேவா? அப்போது இது உள்ள ரீட்ரேஸ்மெண்ட் வருது. இங்கே நம்ம இருக்குன்னு பார்த்தோம், பட் இல்லை. 15 மினிட் தெளிவான ரேஞ்ச் இல்லை, கண்டினியூவேஷனில் தான் இருக்குது. பட் சிம்பிளாக இது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அப்போது இது நமக்கு ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் ரேஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது நமக்கு ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் ரேஞ்ச் அப்படின்னா நமக்கு என்ன நடக்குது? இது ரீட்ரேஸ்மெண்ட் வருது. ஓகேவா? இந்த பை பிரேக் அவுட்டுக்கு இது ரீட்ரேஸ்மெண்ட் வருது. இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டில் இங்கே ரிவர்சல் கிடச்சிருச்சு, என்ட்ரி போட்டிங்க, ப்ரைஸ் மேலே போகலை. எகைன் இப்படி ப்ரைஸ் உள்ளே வரான் இல்லையா? அப்போ இதை கன்சால்டேஷன் வரைஞ்சிக்கிங்க. இதுக்குள்ளே ட்ரேட் போடாதீங்க. ஓகேவா? ப்ரைஸ் கீழே உடச்சிருக்கான். எப்படி? இந்த இடத்துல பிரேக் அவுட் இருக்குது, ரீடெஸ்ட் எடுத்து ஒரு செல் போயிருக்குது. இது சிம்பிளாக 1 மினிட்ல. ஏன்னா லெஃப்ட் சைடில் இங்கே 15 மினிட்ல நமக்கு ப்ராப்பரான ஃப்ளோ இல்லை. நம்ம இருக்குன்னு எதிர்பார்த்தோம், பட் இல்லை. ஓகேங்களா? ரைட். அடுத்து நம்ம எகைன் 1 மினிட்லேயே பார்ப்போமே. எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எஸ், இதை பாருங்களேன். இங்கே பாருங்கள், இந்த கன்சல்டேஷன் எப்படி ரெடி ஆகுது அப்படின்றது. அதாவது இதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். இதை ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்கெட்ச் பண்ணுற மாதிரி ஸ்கெட்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக முடியும். அதாவது ஒரு வரைபடம் மாதிரி நீங்கள் வரைஞ்சி மார்க்கெட்டை மூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வாய்ப்பு இல்லை. பட் நீங்கள் ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணிங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும். இப்போ இது வந்து ஒரு பீரிஸ் கண்டினியூவேஷன். இது கண்டிப்பாக 15 மினிட்ல ட்ரெண்டாக இருக்கும், நமக்கு பிரச்சனையே கிடையாது. ரீட்ரேஸ்மெண்ட் வருது, ரிவர்சல் கிடச்சிருச்சு, என்ட்ரி போட்டாச்சு. ப்ரைஸ் நமக்கு இதை உடச்சி கீழே போகணும்ல, போகாமல் இங்கே திரும்புது இல்லையா? அப்போ நமக்கு மெயின் லெக் எது? இது தான். அப்போது இந்த கன்சால்டேஷன் என்ன? லிக்விடிட்டி. அப்போ இந்த லிக்விடிட்டி கிராப் நடக்குது. இந்த ரேஞ்ச் உடையிற வரைக்கும் என்ன நடக்கும்? அடி 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 அடின்னு நம்ம ஆளுங்க செல்லாக அடிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ ரேஞ்ச் பவுண்ட் அப்படின்றது சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயம். புல்லிஷ்க்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வரும்,
இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஒரு 2 டைம் கூட வைக்கிட்டோம், சின்னதாக ஒரு 2 டைம் கூட வைக்கிட்டோம். பட் இந்த ஹையை உடைக்க முடியாமல் எகைன் ப்ரைஸ் இங்கே உள்ளே திரும்புது இல்லைங்களா? இந்த ரேஞ்ச் நமக்கு புல்லிஷில் என்ன அது ப்ராப்பர் கன்சாலிடேஷன். அந்த மெயின் லெக்குக்கு இன்சைடாக ஆப்போசிட்டாக மேலேயோ கீழேயோ ட்ரெண்டு வச்சா அதில் நீங்கள் மாட்டிக்காதீங்க. எஸ், அப்படியே ஆப்போசிட்டில் பேரிஸ்க்கு போட்டிங்கன்னா இது உங்களுக்கு பேரிஸ் கண்டினியூஷன் ட்ரெண்டு, ரீட்ரேஸ்மெண்ட் வருது. ஸோ இப்படி கூட வைக்கிட்டும், தப்பு கிடையாது. எடுக்குதுன்னு வச்சுப்போம், டபுள் டாப் நீங்கள் என்ன வேணாலும் போடுங்க சார், அந்த இடத்துல இருக்கும். ஓகேங்களா? ரைட், ஒரு ரிவர்சல் கொடுத்து ப்ரைஸ் நமக்கு போகுது. இது போக முடியாமல் எகைன் உள்ளே உடச்சிட்டான் அப்படின்னா சிம்பிள், நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்கணும்? ப்ராப்பர் கன்சாலிடேஷன். இந்த ரிவர்சல் வந்த உடனே மெயின் லெக்கையும் ஆப்போசிட்டில் வந்த ரேஞ்சையும் இதை டபுள் பாட்டம்னு கூட வரைஞ்சிக்கங்க, இது டபுள் டாப்னு கூட வரைஞ்சிக்கங்க. லிக்விடிட்டி ஒன்று கிராப் ஆகும், இல்லை அந்த டைரெக்ஷனில் இங்கே செல் போட்டிருந்தா உங்களுடைய ரிஸ்க்குக்கு தகுந்த மாதிரி உங்கள் பிளானுக்கு தகுந்த மாதிரி ஹோல்டு பண்ணலாம். பட் இல்லை, எனக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லைன்னா இந்த ரிவர்சல் கிடைக்கும்போது சிம்பிளாக கிடைக்கக்கூடிய டார்கெட்டை புக் பண்ணிட்டு வெளியே போயிடுங்க. ஸோ கன்சால்டேஷனை நீங்கள் இப்படி தான் ஃபைன் பண்ணணும். அந்த மெயின் லெக்குக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய கரண்ட் டைம் ஃப்ரேமாக இருந்தாலும் சரி, மல்டி டைம் ஃப்ரேமாக இருந்தாலும் சரி, நீங்கள் பார்க்கக்கூடிய மெயின் லெக்குக்கு ஆப்போசிட்டில் வர்றது ரீட்ரேஸ்மெண்ட். அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டோட கண்டினியூவேஷன் டைரெக்ஷனில் போகும். அந்த டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் ப்ரீவியஸ் லோ ஆர் ப்ரீவியஸ் ஹை, புல்லிஷ்க்கு ப்ரீவியஸ் ஹை வரும், பேரிஷ்க்கு ப்ரீவியஸ் லோ வரும். அந்த டார்கெட் ஏரியாவை ரீச் பண்ணி அதை உடைக்க முடியாமல் திரும்ப உள்ளே திரும்புதுன்னா எங்கிருந்து வந்ததோ அந்த ரேஞ்ச் என்னென்னா கன்சால்டேஷன். ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெளிவாக இந்த ஒவ்வொரு விஷயம் நம்ம இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே வர்றோம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் அதை நோட் பண்ணி வச்சு அதை ப்ராக்ரெஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு ரிசல்ட்டு தெரியலை. பட் நீங்கள் உங்களுக்காக ப்ராப்பராக ட்ரேடிங் ஒரு பிளான் வேணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ப்ராப்பராக அந்த பிளான் மார்க்கெட்டில் எக்ஸிக்யூட் பண்ணும்போது நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அது மூலிமா நீங்களும் நல்ல ட்ரேடராக வரலாம். வாழ்த்துக்கள். அண்ட் அடுத்த வீடியோ எபிசோட் நம்பர் 29, மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் ப்ராப்பராக பண்ணுறது எப்படி, அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அது ஒரு பிகினராக வரக்கூடியவங்க அல்லது டெக்னிக்கல் அனாலிசிஸில் ஒரு சில குழப்பங்கள் இருக்கக்கூடியவங்க மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் ப்ராப்பராக எப்படி பண்ணணும் அப்படின்றது அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.